நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அமைக்கிறோம். இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் பாக்குற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக் விழுந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. இந்த விஜய தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. யாருமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த அரசியல நடந்திருக்குது. அதுவும் 2026 எலெக்ஷன்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் அதாவது மணி எவ்வளோ ஆச்சு, மணி 11:30 ஆகுதுங்க. 11 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட தாவேக கட்சி பார்த்தீங்கன்னா 100 இடங்களுக்கு மேலே முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3வது இடத்துல நம்ம திமுக முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியே இருக்குதுங்க. அதாவது நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா திமுக தான் முன்னாடி இருக்கும், 2வது இடத்துல ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3வது இடத்துல தான் டிவிகே, 4வது இடத்துல தான் என்டிகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அத்தனை கருத்து கணிப்பும் இப்ப தவிடுபொடியா இருக்குதுங்க. ஆனா டிவிக்கே முதல் இடத்துல இருக்குது. சரி 2வது இடத்துல டிஎம்கே தானே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா டிஎம்கே பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குதுங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது சத்தியமா நிறைய பேருக்கு புரியல. ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைவ்ல அமைச்சரா இருந்த 38 பேர் பாத்தீங்கன்னா பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த தொகுதியிலே பின்னடைவு சந்திச்சிருக்கிறாரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னோட முன்னணி தொகுதியில பாத்தீங்கன்னா அவங்க பின்னடைவு சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தமான செய்தியா தான் இருக்குது. இப்ப 11 நிலவரப்படியே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணிக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. விஜய் அவர்கள் நின்ன 2 தொகுதியிலுமே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னணியில் தான் இருக்கிறாப்புல. தேமுதிகவில் பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் நின்ன தொகுதியில் அவர் முன்னணியில் இருக்கிறாரு. மற்ற தொகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேமுதிக பின்னடைவில் தான் இருக்கு. அதே மாதிரி விசிக பார்த்தீங்கன்னா இப்போத நிலைமைக்கு 2 தொகுதியில் முன்னணியில் இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 தொகுதியில் முன்னணியில் இருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கலைங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த. அதாவது விஜய் அவர்களெல்லாம் பெருசாக ஓட்டு வாங்க மாட்டாப்புல, அவரெல்லாம் சப்ப ஓட்டு தான் வாங்குவாப்புல. 1% 2% வாங்குறதே இங்கே வந்து கஷ்டம். அவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம்பா எத்தனை பேர் சொன்னாங்க. ஆனா இந்த அரசியல் களம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாத்தி இருக்குது. பெரிய கூட்டமெல்லாம் வந்து இங்கே ஓட்டா மாறாது அப்படிங்கிறத நம்மளே நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த பெரிய கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்காக கூடிய கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ஏமாத்தலை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். சாட்டை அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, சினிமாவிலேருந்து வந்த ஒருத்தன் சிஎம் ஆனது எம்ஜிஆர் தான்ப்பா கடைசி, அதுக்கு மேலே இனி எந்த கொம்பனாலையும் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஆனால் அது இப்போ தவிடுபொடி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இப்போவே 100 சீட் வந்து அவங்க தாவேக்கா வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தாவேக்கா பார்த்தீங்கன்னா 108 சீட் ஜெயிக்கிறாங்க, 110 சீட் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், அதாவது ஆட்சி அமைக்க எத்தனை சீட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 சீட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குதுங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து 110 சீட்டு தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு கேட்டா அங்கே வந்து தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுனடா தொங்கு சட்டசபை அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 110 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு, 8 சீட்டு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அவங்கெல்லாம் ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த விலைக்கு வாங்கி ஒரு வேளை மெஜாரிட்டி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே ஆட்சி அமைச்சுக்கலாம். விஜய் அவர்கள் 110 சீட் வாங்கிட்டாப்புல, ஒரு 8 சீட்டு தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து நியமிப்பாப்புல. ஆனால் சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட அறுதி பெரும்பான்மையை அவர் காட்டியே ஆகணும். அதாவது சட்டமன்றத்தில் விஜய் அவர்களை கூப்பிடுவாங்க, எடப்பாடி அவர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நிற்கும் போது நீங்கள் வந்து யாருக்கு மெஜாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அங்கே ஜெயிச்ச எம்எல்ஏ கிட்ட எல்லாம் கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து மெஜாரிட்டியான வாக்குகள் கிடைக்குதோ அவங்க தான் சிஎம் ஆவாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூடயே இருக்கிறாங்க இல்லையா, இப்போ ஜெயிச்சவங்க ஒரு வேளை இருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிற, அதாவது விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுற பொதுவாக நம்ம எடப்பாடி அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை விஜய் அவர்கள்கிட்ட 110 சீட்டு தான் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக ஆளுங்கட்சியாக நம்ம ஏடிஎம்கே பார்த்துருப்போம், டிஎம்கே பார்த்துருப்போம். நம்ம 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டு புதுசாக ஒரு கட்சியை வரவிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒருவேளை ஒன்று சேர்ந்து இவரோட மெஜாரிட்டியை உடைச்சாங்கன்னா அங்கே யாராவது சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரி, இப்போ விஜய் அவர்கள் 110 சீட்டு ஜெயிச்சிட்டாப்ல, ஒருவேளை விஜய் அவர்கள் 110 சீட்டு ஜெயிச்சிட்டாப்ல அப்படிங்கும்போது வேற யாராவது சுயேட்சை அணிக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க, இல்லை வேற ஏதாவது கட்சியில் இருக்கிறவங்க வந்து அதான் இவர் தான் சொல்லியிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு கணக்கில் யாராவது வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து வெல்கம் போனஸ் மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இப்போ என்டிகேவில் ஏதாவது தொகுதியில் ஜெயிச்சா கூட விஜய் அவர்கள் கூட வந்து சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க போல இருக்குது. இது வரைக்குமே ஒரு தொகுதியில் கூட முன்னணியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க.
பயங்கரமா வாய் பேசுனதுக்கெல்லாம் இப்போ என்டிகே அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேனே தெரியாம என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவ்வளோ பேர் பேசிட்டு இருந்தீங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். அதாவது மக்களே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் முன்னணியில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது வந்து கண்டிப்பாக வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷம் இருக்குமா. ஆனால் இந்த 2-3 வருஷத்துலேயே மக்கள் வந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கலங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ போடுற நானே கூட இது எதிர்பார்க்கல. அதாவது விஜய் அவர்கள் கண்டிப்பாா ஜெயிச்சிருவாப்ல, ஒரு 30-40 சீட்லாம் ஜெயிச்சிருவாப்ல அப்படிங்கிற நினைப்பு தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு லீடிங் கொடுப்பாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஒரு 1 மணி 2 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெஜாரிட்டி யார் வர போறா, யார் சிஎம்மா உட்கார போறா அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 108 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. இது எப்படி, இது வந்து ஒரு வேளை வந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது, இல்லை வந்து விஜய் அவர்களே சஸ்டைன் பண்ணி நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை யாருமே எதிர்பார்க்கலைங்க. அதாவது எல்லாருமே டிஎம்கே மேலே அதிருப்தியில் தான் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத இந்த மாதிரி ரிசல்ட் பார்க்கும்போது தான் தெரியுது. எதனால டிஎம்கேக்கு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கும் வந்து யோசிக்க தோணலை. ஒருவேளை விஜய் அப்படிங்கிற பெரிய ரசிகர் பட்டாலும் அந்த விஜய் அவர்களுக்காக நிறைய பேர் இந்த வாட்டி மாற்றி எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதோட விளைவுகள் தான் இது வந்திருக்குதா அப்படின்னு தெரியல. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வீடுகள் எல்லாம் போய் நிறைய வீடுகள் எல்லாம் நம்ம வீடியோஸே பார்த்துருப்போம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த வாட்டி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு குழந்தைகள்லாம் கேட்டு நிறையா, அதாவது பரம்பரையாக டிஎம்கே ஏடிஎம்கே போட்டவங்கலாம் இந்த தடவை விசிலுக்கு போட்டதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதோட பிரதிபலிப்பாக தான் இது இருக்குதா அப்படிங்கிறது எனக்கும் தெரிலங்க. ஒருவேளை இது வந்து எந்த மாதிரி கூட போகலாங்க. இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கும் போது விஜய் அவர்கள் முன்னாடியில் இருக்கிறாப்புல இன்றைய நாளோட எண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை வேற ஒருத்தர் கிட்ட போயிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அதாவது எடப்பாடி அவர்கள் சைலண்டாக ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே இப்போ 3வது பிளேஸில் இருக்குதுங்க, ஏடிஎம்கே 2வது பிளேஸில் இருக்குது. அதை என்னால் நம்பவே முடியல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட சொல்லுவாங்க, அதாவது இந்த வாட்டி டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மெஜாரிட்டி பீப்புள் சொன்னாங்க. ஆனால் ஏடிஎம்கே எல்லாம் பெருசாக யாருமே சொல்லலைங்க. ஆனால் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா இப்போ வேற லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எடப்பாடி அவர்கள் தான் நின்ன தொகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான மெஜாரிட்டியில் இருக்கிறாப்புல. கண்டிப்பாக வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு தரமான சம்பவம் தான், அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கள். அடுத்தது விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான வாழ்த்துக்கள். ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றா கண்டிப்பாக சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன். நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் அவர்கள் ஃபேன் தாங்க. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அரசியலில் அவரை பற்றி நிறையா வந்து நானும் குற்றமுறைகளெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை அப்படி பண்ணியிருக்கலாமே, இதை இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கும் நிறைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் ஒரு ஓரத்தில் அவர் ஜெயிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் பர்சனலாக எனக்கும் தோணிட்டு இருந்தது. அது நடந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். விஜய் அவர்கள் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான், இல்லை வேறு ஏதாவது கட்சி ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். யார் ஜெயிச்சு உள்ளே வந்தாலும் தயவு செஞ்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட. கருத்து கணிப்பெல்லாம் ரீசெண்டாக கருத்து கணிப்பெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அதில் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரே நிறுவனம் மட்டும்தான் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பெல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு கருத்து கணிப்பு மிஸ் ஆனதுக்கே பார்த்தீங்கன்னா அதோட ஓனரெல்லாம் அழுதாப்புல, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த டைம் ஓரளவுக்கு அவங்க வந்து கணிப்பு வந்து கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிருவாப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நிலைமையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது ஒரு மனுஷனை ஒரு கட்சி அடித்தா பரவாயில்ல, 2 கட்சி அடித்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த கட்சியும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி அடித்தாங்க. ஆனால் அந்த டார்கெட் பண்ணி அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பெருசு பண்ணலை. எனக்கு வந்து மாற்றம் தேவை அப்படிங்கிறத மக்கள் நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ வாக்குகள் கிடச்சிருக்குது. இது வந்து விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னாலும் இவ்வளோ வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு புதுசாக வந்த கட்சிக்கு ரொம்ப பெருசுங்க. கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் மக்களை. அந்த விஷயத்தில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த தடவை கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சவுக்கடி விழுந்த மாதிரி மக்கள் காட்டிட்டாங்க. கண்டிப்பாக வந்து கூட்டங்கள்லாம் ஓட்டாக மாறிடுச்சுப்பா அப்படிங்கிறத உறக்க சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து பவன் கல்யாண் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கும் செருப்படி பதிலாக அவர் வேற இவர் வேற, இவருக்கு வந்து மக்கள் ஆதரவு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிய வருது. அதே மாதிரி இப்போ ரிசல்ட்லாம் வரப்போகுதுங்க. இதில் யார் டிவிக்கே வெற்றி பெற்றாலும் ஓகே, ஏடிஎம்கே வெற்றி பெற்றாலும் ஓகே, இல்லை டிஎம்கே வெற்றி பெறாங்களாலும் ஓகே, யாருமே சண்டை போடாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற விதமாக அடுத்த கட்சியினரை போய் தாக்கி பேசுறது, அடுத்த கட்சியினரை வந்து ரொம்ப இழிவாக பேசுறது, அவங்க முன்னாடி போய் கிண்டல் அடிக்கிறது,
இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புது புது பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வேளை யார் வெற்றி பெற்றாலும் அதை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பர்சனலாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். மற்ற கட்சியினர் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ண வர்றாங்கனாலும் அவங்கள கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி அவங்கள கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாகரிக அரசியலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மக்களே, இந்த 12 மணி நிலவரப்படி இப்போ விஜய் அவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறாப்புல. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், விஜய் அவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறாப்புல. மக்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககு போ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க.